தேர்தலும் திரையும்ல இன்னைக்கு நாம அடுத்து பார்க்க போற படம் 2004ஆம் ஆண்டு வெளியான ஆயுத எழுத்து. இந்த படத்துடைய இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். இந்த படம் ஆக்சுவலா ஒரு அதாவது ஹைப்பர் லிங்க் ஸ்டோரின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம். 3 விதமான கதைகள் 3 இது ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆயிருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி மாணவர்கள எப்படி இளைஞர் எழுச்சியாவும் இளைஞர் சக்தியாவும் தனக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி ஒரு ரவுடிக்கு ஒரு முக்கியமான இடத்துல ஒரு தேர்தல் பதவியோ இந்த மாதிரி கொடுக்குற பட்சத்தில் அங்க என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம முக்கியமான முன்னெடுப்பா இந்த இதுல சொல்ற ஒரு விஷயம்னா, முதல்நிலை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சூர்யா தரப்புல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாலிடிக்ஸ்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த படம் முன்னிலைப்படுத்தி பேசியிருக்கும். ஸோ இந்த படத்துல அடிப்படை ஆதாரமா மாணவர்கள் பாலிடிக்ஸுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் மணிரத்னம் அடிக்கோடிட்டு ஆயுத எழுத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. பொதுவாக ஒரு மாணவன், படித்த மாணவன், அதே மாதிரி அரசியல் புதுசா இருந்தாலும் அரசியல் பழகு அப்படிங்கிற அந்த நேர்த்தியோட உள்ள வர ஒரு மாணவனை ஒரு முதிய அரசியல் நாகரிகம் தெரிந்த ஒரு பழமையான ஒரு அரசியல்வாதி எந்த மாதிரியான ஆங்கிளில் எதிர்ப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதுக்காக அவர் எப்படியெல்லாம் ரவுடிகளை ஏவி விடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தான் இதில் மெயினாக பேசப்படுற ஒரு விஷயம். உங்க பேரட சொன்னீங்க மைக்கேல். ஏன்னா சமீப காலங்களாக மாணவர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி முதல்நிலை வாக்காளர்கள் இன்னைக்கு தங்களுடைய தேர்தல் கேண்டிடேட் யார், அவரை நம்ம ஏன் ஜெயிக்க வைக்கணும், அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிற அளவுக்கு இன்னைக்கு சிந்தனையும் மாற்று சிந்தனையும் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்நிலையில் இந்த ஆயுத எழுத்து படத்தை ஒரு தடவை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்தல் வியூகத்தில் நம்மளுடைய தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் யார், அவர் என்ன செஞ்சிருக்காரு, இவர்னால இந்த மாணவர்களுக்கு என்ன நன்மைகள் வரும், இல்லை என்ன நன்மைகள் வராது, இவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை பேஸ் உள்ள ஒரு படமாக இந்த ஆயுத எழுத்து படம் பார்க்கப்படுது. ஸோ இந்த ஆயுத எழுத்தும் சமீபத்திய நடக்கிற தேர்தலும் மாணவர்கள் அரசியலுக்கு வரணும், இல்லை அரசியல் பழகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துறதுனால இந்த படம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக இருக்குது இந்த தேர்தல் சமயத்தில். மீண்டும் வேற ஒரு படத்தில் இந்த தேர்தலும் திரையும் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.